ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசி அகாடமி. ஸோ வீடியோ வந்து எனக்கு உங்கள் மனமாத நடிகர் சிலர். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நகராட்சி எக்ஸாம் MAWS ரெக்ரூட்மெண்ட்ல சிவில் மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்பே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக 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 இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் சிவில் மெக்கானிக்கல் வேகன்சி எங்கேயோ போகுது, ரொம்ப ரொம்ப ஹையா போயிட்டு இருக்கு. சிவில் மெக்கானிக்கல் படிச்சவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா நான் பாக்குறேன். ஓகேவா? அதாவது அளவுக்கு மிச்சினாலும் அமிர்தமும் மஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா வேகன்சி விஷயத்துல எவ்வளவு மிஞ்சினாலும் ஜாலி தான். ஓகேவா? ஏன்னா வேகன்சி எவ்வளவு ஹையா வந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால வேகன்சி இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா லாஸ்டாவே ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். அதை வச்சு பாக்குறப்ப இந்த மெக்கானிக்கல் சிவிலுக்கு வேகன்சி ரொம்ப ஹியூஜா தான் வரும். ஸோ எந்த அளவுக்கு வேகன்சி அதிகரிக்கும், என்னெல்லாம் பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். யாராவது ஃபர்ஸ்ட் வருஷம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பா நம்ம போற வீடியோஸ் ஃபர்தரா உங்களுக்கு வந்து சேரும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் போட்டிருக்கோம், இனிமேட்டுக்கும் போடுவோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்க. நிறைய லைவும் போட்டுட்டு இருக்கோம், லைவ் வீடியோஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த MAWSல சிவில் மெக்கானிக்கல் ECE EEE எல்லாத்துக்குமே இன்ஜினியரிங்கும் சரி டிப்ளமோக்கும் சரி ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஜாயின் பண்ணணும்னா இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் தான், டெஸ்ட் PDF தான். அதனால எப்போ வேணாலும் நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. மெட்டீரியல் ஹார்ட் காப்பி புக் மெட்டீரியல் தான். ஸோ நல்லா படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இதான் இன்னைக்கு டேட்டுக்கு, அதாவது மொத்தமா ஒரு 2500 வேகன்சி இருக்கு இன்னைக்கு டேட்டுக்கு. சிவிலுக்கும் மெக்கானிக்கலும் பாக்குறப்ப சிவில் டிப்ளமோக்குமே மட்டுமே 1344 வேகன்சி அவங்க வந்து எலிஜிபிள். சிவில்ல இன்ஜினியரிங் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 620க்கு எலிஜிபிள். அப்ப என்ன அர்த்தம்னா, சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க 2004 வேகன்சியுமே எலிஜிபிள். ஏன்னா அவங்க 2 போஸ்ட்டுமே எழுதிக்கலாம். சிவில் டிப்ளமோக்கு 1344 வேகன்சிக்கு எலிஜிபிள். சேம் மெக்கானிக்கல் நம்ம எடுத்து பாக்குறப்ப அதேதான். மெக்கானிக்கல் டிப்ளமோக்கு 1065 வேகன்சிக்கு அவங்க எலிஜிபிள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாக்குறப்ப 450 வேகன்சி அவங்க எலிஜிபிள். அப்ப BA மெக்கானிக்கல் படிச்சவங்க 1523 வேகன்சியுமே எலிஜிபிள். ரெண்டுமே எழுதிக்கலாம். டிப்ளமோ மெக்கானிக்கல் 1005 வேகன்சி எழுதிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டேட்டா. ஓகேவா? கண்டிப்பா நான் சொல்றேன், வேகன்சிஸ் அதிகமாக டிப்ளமோ சிவில் கண்டிப்பா ஒரு 3000 வேகன்சியாவது தொடுங்க. டிப்ளமோ சிவில் ஒரு 3000 வேகன்சியாவது தொடும். ஓகேவா? கண்டிப்பா தொடும். BE சிவில்ங்கிறது கண்டிப்பா ஒரு 1500 வேகன்சியாவது தொடும். அப்போ மொத்தமா ஒரு 4500 வேகன்சி வரைக்கும் அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு நான் சொல்றேன். ரைட்டா? சேம் அப்படியே நீங்க மெக்கானிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மெக்கானிக்கல் டிப்ளமோ அப்படின்னு நீங்க எடுத்து பாக்குறப்ப ஒரு 2700 வேகன்சி வரைக்குமாவது அதிகமா வாய்ப்பு இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 1200 வேகன்சியாவது வருது வாய்ப்பு இருக்கு. புரியுதா நான் சொல்றது? அதனால வந்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. சிவில் மெக்கானிக்கலுக்கு சொல்றேன். அதாவது இதுல பொறுத்த வரைக்கும் டாப் சிவில், ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம மெக்கானிக்கலும் வருது. ஸோ 2 பேருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்து எக்ஸாம் வருமானலாம் தெரியாது, தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் நம்ம கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணா இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.